வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது 2011 ரிலீஸ் ஆன லிமிட்லெஸ் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. உங்கள நிறைய பேர் இந்த படம் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பிராட்லி கூப்பர் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். அதாவது ஒரே மாத்திரை ஓகோன்னு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த மாத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயின் கண்ணாபின்னான்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கும். எல்லா விஷயங்களையும் நம்ம சீக்கிரம் கத்துக்கலாம். நிறைய டிசிஷன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா எடுப்போம். இன்ஃபேக்ட் இதை வச்சு பயங்கரமா பணமும் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர் தான் நம்ம ஹீரோ. இவருக்கு எப்படி இந்த மாத்திரை கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இவரோட பிரதர் இன்லா மூலமா ஒரு சாம்பிளா ஒரு மாத்திரை கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர ஃபெயிலியரா இருப்பாரு. அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமே அவரோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாத்திரையை இவர் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதை ரொம்ப கிராஜுவலா நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போது வரக்கூடிய சீக்வன்ஸ் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றதையுமே கிராஜுவலா காட்டியிருப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கிற லைஃப், கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதை சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற பாட்டை கொண்டு வருவாங்க. சரி, ஏதோ ஒரு விஷயம் ஹீரோக்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் பார்ப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி மேக்கிங் வைஸ் நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ், அதாவது பில்டிங் டாப்ல ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு, அந்த போர்ஷன் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அதோட கண்டினியூஷனா மிட் பார்ட்ல வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுவுமே பிரமாதமா இருக்கும். அண்ட் டியூரேஷன் வைஸ் 1.25 மணி நேரத்துல ரொம்ப கிறிஸ்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படம். பட் இப்போ இந்த படத்தோட லாஜிக் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆடா தெரியலாம். பட் ஸ்டில் கண்டிப்பா ஒர்த் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ராப்பரான ஒரு சில அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.